கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது மிஷனரி ஹட்சன் டெய்லர் அவர்களின் துணைவியார் மரியா ஜோன் டையர். பிறப்பு 16/1/1837, மறைவு 23/7/1870. முன்னோடி மிஷனரி சாமுவேல் டையர் மற்றும் அவரது மனைவி தாயார் மேரி டான் டையர் இருவரும் மலேசியா மற்றும் மலாக்காவில் சீனர்களுக்கு முன்னோடி மிஷனரிகளாக இருந்தனர். மரியா ஜான் டையர் மலாயாவின் பினாங்கில் பிறந்தார். அவரது தந்தை 1843 இறந்தார். அவரது தாயார் மேரி டான் டையர் 1845 சக மிஷனரி ஜே.ஜி. பௌசமை மணந்து பினாங்கிலேயே இருந்தார். இருப்பினும் அடுத்த ஆண்டு அவர் தாயாரும் இறந்தார். மேலும் அவர் சீனாவை தனது வீடு என்று அழைத்தார். மரியாவும் அவரது சகோதரனும் சகோதரியும் பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு இங்கிலாந்தில் வசித்து வந்தனர். 3 குழந்தைகளும் தங்கள் தாயின் சகோதரரால் இங்கிலாந்தில் வளர்க்கப்பட்டனர். மேலும் அவர்கள் அனைவரும் இறுதியில் தங்கள் வயது வந்த வாழ்க்கையை சீனாவில் மிஷனரி பணிக்காக அர்ப்பணித்தனர். எனவே மரியாவும் அவரது மூத்த சகோதரி புரெல்லாவும் தங்கள் மாமா கிறிஸ்தவ சங்கத்தின் இயக்குனரான வில்லியம் டான் மற்றும் அவர்களின் பாதுகாவலர்களான அவரது மனைவியுடன் வாழ இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். மரியா புரெல்லா ஒரு ஆசிரியராக பயிற்சி பெற கல்லூரிக்கு சென்ற போதும் 1852 மிஸ் M.A. ஆல்டர்சியின் அழைப்பின் பேரில் நிங்கோபாவில் உள்ள தனது பெண்களுக்கான பள்ளியில் உதவ சீனாவுக்கு பயணம் செய்தபோது அவருடன் சென்றார். அவர் ஒரு ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்தவராக வளர்க்கப்பட்டார். ஆனால் சீனாவுக்கான பயணத்தின் போது பாவத்திலிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்பும் வரை அவரது கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் ஒரு சம்பிரதாயமாகவே இருந்தது. 16 வயதில் நிங்போவுக்கு வந்த பிறகு அவர் மொழி படிப்பை தொடர்ந்தார் மற்றும் நிங்போ பேச்சு வழக்கில் மிகவும் சரளமாக பேசத் தொடங்கினார். ஒரு ஆங்கில புத்தகத்திலிருந்து நேரடியாக படிக்கவும் தனது மாணவர்களுக்கு சீன மொழியில் மொழிபெயர்க்கவும் முடிந்தது. மில் ஆட்டர்சியின் பள்ளியில் உதவுவதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு குழந்தை பள்ளியை நடத்தினார். 1853 16 வயதில் மரியா தனது சகோதரி புரெல்லாவுடன் சீனாவுக்கு பயணம் செய்தார். அவர்கள் நிங்போவில் உள்ள பெண்கள் பள்ளியில் வசித்து வேலை செய்தனர். இது சீனர்களுக்கான முதல் பெண் மிஷனரிகளில் ஒருவரான மேரி ஆன் ஆல்டர்சியின் என்பவரால் நடத்தப்பட்டது. அவர் அவர்களின் தாயின் பழைய நண்பர். அங்குதான் அவர் சந்தித்து 1858 ஆல்டர்சியின் முழு எதிர்ப்பையும் மீறி ஹட்சன் டெய்லரை மணந்தார். மரியா டெய்லர் தனது கணவரை விட சிறந்த கல்வி கற்றவர். வேறுபட்ட சமூக பின்னணியைச் சேர்ந்தவர். நிங்போவில் அவர் இருந்ததால் மிகவும் சரளமாக ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை படித்து அதே நேரத்தில் அதை ஒரு வகுப்பில் பேச மொழிபெயர்த்தார். அவரது நிங்போ பேச்சு வழக்கு சரளமாக இருந்ததால் அவர் உடனடியாக ஒரு சிறிய தொடக்க பள்ளியை தொடங்க முடிந்தது. திருமணமான தம்பதியராகிய டெய்லர்கள் லாங்பெங் என்ற பெண்ணையும் தத்தெடுத்து டெய்லர் உதவி செய்து வந்த 5 சீன சிறுவர்களை தவிர நிங்போவில் தியான்சி என்ற தத்தெடுக்கப்பட்ட பையனையும் கவனித்துக் கொண்டனர். அவர்களின் முதல் குழந்தை கிரேஸ் டையர் டெய்லர். அது 1858 பிற்பகுதியில் இறந்தது. அவர்களின் இரண்டாவது குழந்தை ஹெர்பர்ட் ஹட்சன் டெய்லர் என்ற மகன் 1861 லண்டனில் பிறந்தார். டெய்லர்களுக்கு மேலும் குழந்தைகள் பிறந்தனர். ஃப்ரெட்ரிக் ஹோவர்ட் டெய்லர் 1862, சாமுவேல் டயர் டெய்லர் 1864 மற்றும் ஜான் டயர் டெய்லர் 1865 பிறக்கும் போதே இறந்தார். லண்டனில் மரியா ஹட்சனுக்கு சீனாவின் ஆன்மீக தேவை மற்றும் உரிமை கோரல்களை எழுத உதவினார். இது 19ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவ மிஷன்களின் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1866 மே 26 இங்கிலாந்தில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பிறகு மரியா மற்றும் ஹட்சன் டெய்லர் மற்றும் அவர்களது 4 குழந்தைகள் லாமர் முயர் கெப்பர் என்ற புதிய மிஷனரி குழுவுடன் சீனாவுக்கு பயணம் செய்தனர். அந்த குழுவில் மரியாவின் நண்பரும் பின்னர் ஹட்சனின் இரண்டாவது மனைவியாக போகும் ஜென்னி ஃபல்டிங் டெய்லரும் அடங்குவர். அந்த நேரத்தில் 4 மாத பயணம் தென் சீன கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் இருந்தபோது கப்பல் கிட்டத்தட்ட மூழ்கியது. ஆனால் 2 சூறாவளிகளில் இருந்து தப்பித்தது. அவர்கள் செப்டம்பர் 30, 1866 அன்று ஷாங்காயில் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தனர். போரினால் பாதிக்கப்பட்ட ஹாங்சோ நகரத்தில் முதல் குடியேற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் கிராண்ட் கால்வாயில் பயணம் செய்தனர். அவர்களுக்கு சீனாவில் மற்றொரு மகள் பிறந்தால் மரியா ஹட்சன் டெய்லர். அவர்களின் மூத்த மகள் கிரேஸ் சீனாவில் அவர்கள் படித்த முதல் வருடத்திலேயே இறந்துவிட்டார். மரியா இந்த இழப்பை ஆழமாக உணர்ந்தார். மேலும் தனது பெற்றோரின் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையின் ஆரம்பத்தில் செய்தது போலவே தனது உணர்ச்சிகளை கவிதைகளில் கொட்டினார். சீனாவில் பணியில் சேர CIM மிஷனரி ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட இளம் பெண்கள் வந்தபோது மரியா அவர்களுக்கு சீன மொழியை புரிந்து கொள்வது, சீன கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றியமைத்தல் மற்றும் மிஷனரி பணி ஆகியவற்றை
நாட்டில் பயிற்சி அளிக்க முடிந்தது. 1868ஆம் ஆண்டு டெய்லர் குடும்பத்தில் மற்றொரு குழந்தை சார்லஸ் எட்வர்ட் டெய்லர் பிறந்தது. மேலும் 1870ஆம் ஆண்டில் ஹட்சனும் மரியாவும் தங்கள் மூத்த 3 குழந்தைகளை பர்டி, ஃப்ரெட்டி மற்றும் மரியா இங்கிலாந்துக்கு அனுப்பும் கடினமான முடிவை எடுத்தனர். மரியா பல நாட்களுக்கு பிறகு ஜென்ஜியாங்கில் உள்ள அவர்களின் வீட்டில் இறந்தார். மரணத்திற்கான அதிகாரப்பூர்வ காரணம் காலரா. ஜென்ஜியாங்கில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட சிறிய புரொட்டஸ்டன்ட் கல்லறையில் ஹட்சன் அடக்கம் செய்ய விரும்பினார். 1905இல் சீன கலாச்சார புரட்சியின் போது கல்லறை அளிக்கப்பட்டது. இன்று அந்த இடத்தில் தொழில்துறை கட்டடங்கள் உள்ளன. மரியாவின் மரணம் ஹட்சன் டெய்லரை மிகவும் உலுக்கியது. மேலும் 1871ஆம் ஆண்டில் தனது உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் குணமடையவும் மிஷன் பணியுடன் தொடர்புடைய வணிக பொருட்களை கவனித்துக் கொள்ளவும் இங்கிலாந்து திரும்பினார். இந்த பயணத்தின் போதுதான் அவர் ஜென்னி ஃபீல்டிங்கை மணந்தார். மரியா மற்றும் ஹட்சனின் 9 குழந்தைகளில் 3 பேர் பிறக்கும் போதே இறந்தனர். 2 பேர் குழந்தை பருவத்திலேயே இறந்தனர். வயது வந்த நால்வரும் பின்னர் சீனா இன்லேண்ட் மிஷனில் மிஷனரிகளானார்கள். தனது குறுகிய வாழ்நாளில் பல சீன பெண்களை கிறிஸ்தவத்திற்கு இட்டுச் செல்வதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள மகளை தேவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.